அனைவரும் வணக்கம். இந்த காணொளில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எஜுகேஷன் சைக்காலஜியோடைய முக்கியமான கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். அதுவும் யூனிட் 4 உடைய முக்கியமான கொஸ்டின்ஸ். நியூ சிலபஸ்ல நமக்கு யூனிட் 4 குடுத்துருக்காங்க. சைல்ட் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ சைல்ட் அண்ட் அடாலசன்ஸ். ஸோ அதுலேருந்து நம்ம முக்கியமான கொஸ்டின்ஸை நம்ம பார்ப்போம். ஸோ இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மெத்தட் தான் நமக்கு பிஜிடிஆர்பியில் நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனோம்னா கண்டிப்பாக நம்மளால் 30 அவுட் ஆஃப் 30 கண்டிப்பாக வாங்க முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராமில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த காணொலி முடிஞ்சோடனே இந்த பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் போடப்படும். நீங்கள் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க நம்ம கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். பீப்புள் டீச்சர் காட் கன்ஃபியூஸ்டு வித் கான்செப்ட் ஆஃப் growth and development. She saw the Venn diagram. So which instant clearly here doubt. So which Venn diagram did she see? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4. ஸோ டி அண்ட் ஜி. ஸோ இதோட ஆன்சர் 4. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி டிக் பண்ணி காமிங்க சார், அப்போ தான் சார் நமக்கு புரியும் சொல்லிடுறீங்க. ஸோ அதனால டிக் பண்ணுறேன். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4. ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ்க்கு போவோம். The pair of a twin sibling was fighting over who is more intelligent. So their mother walked into put on half to their fight. Say inquiry about this situation. ஸோ கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஸ்டின்ஸ் நமக்கு ஈஸியாக வராது. ஸோ இந்த மாதிரி டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம புரிஞ்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன்லி 1. ஸோ எஸ் ஆர் நோ கேட்டிருக்காங்க. ஸோ இதோடைய இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஷீ கிளைம் எக்ஸ்பிரஸ் ஹர் ஒப்பீனியன் சேயிங் கேர்ள் மெச்சூர் ஃபாஸ்டர் தேன் பாய். ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கேர்ள் மெச்சூர் தேன் ஃபாஸ்டர் தேன் பாய், இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா எஸ். ஸோ எஸ் தான் இதோடைய ஆன்சர். ஸோ நம்ம மொத்தமாக இந்த ஃபுல் கொஸ்டின் இந்த மாதிரி பெரிய கொஸ்டின்ஸ் கொடுத்தா நம்ம ஃபுல் கொஸ்டின்ஸ் படிக்க தேவையில்லை. ஸோ அதோட முக்கியமான கான்செப்ட் என்ன அதை மட்டும் நம்ம படிச்சுட்டு ஆன்சர் டேரெக்டாக கூட போடலாம். அதுக்கப்புறமா 3வது கொஸ்டின் பாருங்கள். A mother of an immature 22-year-old girl. So disparity wanted her daughter to gain some level of an maturity, and so she set her up with an training process. ஸோ இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 நோ இம்பேக்ட். ஸோ இதில் ஏதாவது இம்பேக்ட் இருக்கா, இப்போ நம்ம படித்ததில் ஏதாவது இம்பேக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா திட் இஸ் அ நோ இம்பேக்ட். அடுத்து டெவலப்மெண்ட் இஸ் தி ப்ராசஸ் ஆஃப் சேஞ்ச் தட் ஆர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3 and 4. இதோட ஆன்சர் நமக்கு 3 and 4. ஸோ 3 and 4 என்ன வரும்? ஆர்டரி அண்ட் ப்ரோக்ரெசிவ். ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகே. ஸோ அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ கொஸ்டின்ஸ் ஃபார்மெட். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் அதிகமாக நம்ம பண்ணல. ஏன்னா கொஸ்டினோடைய மெத்தட் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா நம்ம காணொலி பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக போயிடும். 30 கொஸ்டின் இருக்குது. ஸோ அதனால் நம்ம டேரெக்டாக கொஸ்டின் வித் ஆன்சருக்கு நம்ம போயிடுவோம். ஸோ பாருங்கள் இதோடைய மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்கில் நம்ம இதில் நமக்கு 3 இதில் நமக்கு என்ன நம்ம அடிக்கடி படிச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் டிரைவர் பற்றி படிச்சிருப்போம், க்ரோ அண்ட் க்ரவ் பற்றி படிச்சிருப்போம். ஸோ இதை 2 வச்சு நம்ம ஆன்சர் போடுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஸோ ஜேம்ஸ் டிரைவர் பார்த்தீங்கன்னா பி டெவலப்மெண்ட் இஸ் ஜேம்ஸ் டிரைவருக்கு என்ன சி. ஸோ ஜேம்ஸ் டிரைவர் பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட் இஸ் ஃப்ரம் பர்த் டு மெச்சூரிட்டி. ஸோ ஜேம்ஸ் டிரைவருக்கு டெவலப்மெண்ட் ஃப்ரம் பர்த் டு மெச்சூரிட்டி வரும். ஸோ அதுக்கப்புறமா சிக்கு க்ரவ் அண்ட் க்ரவுக்கு என்ன வரும்னா ஏ வரும். ஸோ ஏ என்ன இருக்குது பாருங்கள். ஸோ டெவலப்மெண்ட் இஸ் ஃப்ரம் தி ப்ரெக்னன்சி டு ஏர்லியல் ஸ்டேஜ் ஆஃப் அன் அடலசன்ஸ். ஸோ க்ரவ் அண்ட் க்ரவோடைய டெவலப்மெண்ட் ப்ரெக்னன்சி பிரிக் அப்படின்னா டெவலப்மெண்ட் இஸ் ஃப்ரம் தி ப்ரீநேட்டல் மெச்சூரிட்டி. ஸோ இதை நம்ம கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டு போகணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நமக்கு கேட்பாங்க. ஸோ அப்போது இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 தான் இதோடைய ஆன்சர். ஸோ மேட்ச் பண்ணால் நம்மளுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2. ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அடலசன்ஸ் இஸ் தி பீரியட் ஆஃப் டேஷ் ஆஸ் ஸ்டார்டட் பை எரிக்சன். ஸோ எரிக்சன் அடலசன்ஸ் பீரியட் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா ஐடென்டி கிரைசஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஐடென்டி கிரைசஸ். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு பேராகிராஃப் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் நம்ம படிச்சுட்டு இது என்ன ரிலேட்டட், இன்ஃபேன்ட் ரிலேட்டடா, ஏர்லியர் சைல்ட்ஹுட்டா, லேட்டர் சைல்ட்ஹுட்டா, அடல்சன்ஸா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா லேட்டர் சைல்ட்ஹுட். ஸோ லேட்டர் சைல்ட்ஹுட் தான் இதோட ஆன்சர். ஸோ நீங்கள் படித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இது நம்ம இன்ஃபேண்ட்டா
இல்லை இயர்லி சைல்ட்ஹுட்டா இல்லை லேட்டர் சைல்ட்ஹுட்டா அடலசன்ஸாக கேட்டிருக்காங்க. ஸோ ரோல் ஒரு 2 லைன் படித்தாலே நமக்கு புரிஞ்சிடும். ஸோ ரோஹன் ஸ்டோல் அ டாய் கார் ஃப்ரம் ஹிஸ் ஃப்ரெண்ட் ஹவுஸ் அண்ட் brought இட் ஹோம். ஸோ இது படித்தாலும் நமக்கு தெரிஞ்சிடும் இது என்ன சைல்ட்ஹுட். இன்ஃபேன்ட்னால ஒன்றும் பண்ண முடியாது, ஏர்லியர் சைல்ட்ஹுட்னால பண்ண முடியாது. ஸோ லேட்டர் சைல்ட்ஹுட் அந்த மாதிரி பசங்க தான் இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா லேட்டர் சைல்ட்ஹுட். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டூ பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஷிவானி அண்ட் ஹிமாஷி அண்ட் தேர் டாட்டர் ஆல்மோஸ்ட் simultaneously. Shivani daughter was developing her head faster than her neck. Then her leg where Himanshi daughter developed her spinal cord faster than her shoulder. So இதோட ஆன்சர் கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா Shivani daughter is developing in a capital direction and Himanshi daughter is developing in a proximal distal direction. ஸோ இதெல்லாம் நம்மளுடைய டெவலப்மெண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் கான்செப்டில் இதெல்லாம் இருக்குது. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2 தான் இதோடைய ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். So which one of the following viewpoint regarding the development of an children is recognized by the most psychologist? So psychologist which viewpoint அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2. So development in the earlier year is more critical than development in the later year. So development in the earlier year is more critical than development in the later year. So இதுதான் viewpoint regarding the development. So இதை ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அடுத்து 10th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா a 10-year-old boy is different in a rich household than in the poor household because the childhood is dash concept. ஸோ childhood is a dash concept என்ன கேட்டிருக்காங்க. இது social culture concept. ஸோ இது பார்த்தீங்கன்னா social culture concept. ஓகே, அடுத்து 11th கொஸ்டின் பாருங்கள். A test taken a nature of development for the student of DTED. Which one of the following student was not prepared for the test அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டேரெக்டாக நம்ம இதோட ஆன்சர் போயிடும். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம படித்து பார்த்தீங்கன்னா நமக்கு புரிஞ்சிடும். இதோட ஒன்லி கீதா. ஸோ இதில் பாருங்கள். ஸோ அனிதா. ஸோ இட்ஸ் brought a dominate and it's a multi direction. So Sita is considers a qualitative change and the quantitative change. It considers a structural change and the functional change. And Geeta, it is a process from the specific to general. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்லி கீதா தான் இதோடைய ஆன்சர். ஸோ ஒன்லி கீதா. ஓகே, அடுத்து 12th கொஸ்டின் பாருங்கள். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் அ மேஜர் டாமினன்ட் ஆஃப் அண்ட் டெவலப்மெண்ட். ஸோ டெவலப்மெண்ட்டுடைய மேஜர் டாமினன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1, 2 and 3. ஸோ என்னென்ன நமக்கு மேஜர் டாமினன்ட் வரும்? சைக்காலஜி, காக்னேட்டிவ் அண்ட் சோஷியாலஜி. ஸோ இது 1, 2 and 3. ஸோ ஆன்சர் இஸ் 2 தான் நமக்கு ஆன்சர். ஓகே, அடுத்து சர்ஜன் அண்ட் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆர் எக்ஸாம்பிள் ஆஃப் விச் ஸ்கில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சர்ஜன் யார், மேக்கப் ஆர்டிஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி டேரக்டாக நம்ம ஆன்சர் போவோம். த சர்ஜன் ஃபைன் மோட்டர் ஸ்கில், மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபைன் மோட்டர் ஸ்கில். இது கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா சர்ஜன் ஃபைன் மோட்டர் ஸ்கில், மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃபைன் மோட்டர் ஸ்கில். ஓகே, ஸோ 2 பேரும் மோட்டார் ஸ்கில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதோட எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம நோட்ஸ்லேயே நமக்கு இருக்கும். ஸோ ஏன் சர்ஜனும் மேக்கப் ஆர்டிஸ்ட்டும் 2 பேருக்கும் ஒரே கான்செப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, அடுத்து அப்பார்ட் ஃப்ரம் தி காந்திஜி ஹூ சப்போர்ட் தி லேர்னிங் பை ஹெட் அண்ட் ஹர் அண்ட் ஹேண்ட். ஸோ காந்திஜி இது பார்த்தீங்கன்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரிஸ்டாலஜி தான் இதோடைய ஆன்சர். ஓகே, அடுத்து த என்வாயன்மெண்டல் இஸ் அ மதர் whom is affected by dash. So environmental is a mother whom is affected by both 1 and 2, internal and external. So both 1 and 2, internal and external. அடுத்து the brain work is a miraculous way said the student of in class 12th. She said our right brain controlled creatively, our left brain control logical thinking. ஸோ இஸ் ஷீ ரைட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷீ இஸ் அப்சல்யூட் ரைட். இப்போ நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். நமக்கு 2 பிரெயின் இருக்கும். ஸோ ஒரு பிரெயின் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் கிரியேட்டிவிட்டி, இன்னொரு பிரெயின் பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் திங்கிங். ஸோ அது லெஃப்ட் ரைட்டு நம்ம அதை படிச்சிருப்போம். ஸோ இதோட ஆன்சர் இஸ் ஷீ அப்சல்யூட்லி ரைட். ஸோ பர்டிகுலர் ரைட் கிடையாது, ஷீ இஸ் அப்சல்யூட்லி ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் போவோம். The factor affecting development can be broadly classified into dash subhead. So 2 subheads. So 2 subheadsல நம்ம
பாட்லி கிளாஸிஃபைட் பண்ணலாம். ஓகே, அடுத்து a girl is very consciously about how she look every time. ஸோ இது என்ன அப்படி கேட்டுருங்க. இது நமக்கு டேரெக்டாக நம்ம படிக்காமே இதை ஆன்சர் பண்ணலாம். அடலசன்ஸ். ஸோ அடலசன்ஸ் பீரியடில் தான் நம்ம அடிக்கடி நம்ம பார்த்துட்டே இருக்கோம் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஓகே, அடுத்து a mother of a son claim that her son Rose has the highest language development thinking. ஸோ இது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. லேட்டர் சைல்ட்ஹுட். ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா லேட்டர் சைல்ட்ஹுட். ஸோ அடுத்து 20வது கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் an example of an metacognition. ஸோ metacognition இஸ் an ரைட்டிங் அண்ட் எஸ்ஸே. ஸோ ரைட்டிங் அண்ட் எஸ்ஸே தான் இதோட கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் a statement is a true role of an heredity and environment. இது கண்டிப்பாக கேட்பாங்க. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1. Certainty aspect of development influence more by heredity and other more by the development. இதுதான் அதோடைய கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து 22வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா Kritika who does not talk about home and talk lot on school and she how that. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2. her thought get acknowledged at school. ஸோ இதுதான் அதோடைய கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 23வது கொஸ்டின். 6-year-old girl shows expectation spotting ability. ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா heredity and environment. இப்போ தான் அதோட கான்செப்ட் பார்த்தோம், heredity and environment. இது எல்லாமே நம்மளுடைய நியூ சிலபஸ் ஓரியன்டான கொஸ்டின்ஸு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ என்வாயன்மெண்ட் ஃபேக்டர் தட் ஷேப் டெவலப்மெண்ட் இன்க்ளூட் ஆல் ஆஃப் தி ஃபாலோயிங் எக்ஸ்பெக்ட். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ட். ஸோ இன்டெலிஜென்ட். ஸோ அடுத்து இந்த கேங் ஏஜ் இஸ் அசோசியேட் டு ஏஜ் குரூப் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 8 to 10. ஸோ 8 to 10 இயர் இஸ் அ சோஷியலிஸ்ட். ஸோ அடுத்து இதை டீட்டெயிலாக படித்து பாருங்கள். ஸோ ஏர்லி சைல்ட்ஹுட் அண்ட் ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் இதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ ஏ இஸ் அ ஃபால்ஸ். ஏன் ஏ இஸ் அ ஃபால்ஸ்னா த எமோஷனல் டெவலப்மெண்ட் இஸ் நாட் அன் இம்பார்ட்டன்ட் ஆஸ் அ ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ இஸ் அ ஃபால்ஸ். ஏன்னா எமோஷனல் டெவலப்மெண்ட் கூட நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சோஷியல் டெவலப்மெண்ட் டியூரிங் தி சைல்ட்ஹுட் இஸ் அ க்ரூஷியலி ஃபார் தி பில்டிங் கம்யூனிகேஷன் ஸ்கில். இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஏன்னா சைல்டு லேர்ன் லாங்குவேஜ் பை தி அப்சர்விங் தி இமிட்டேட்டிங் அடல்ட். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 28வது கொஸ்டின். அது அடலசன்ஸ் பற்றி கேட்டிருக்காங்க. இதோட கரெக்டான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1. ஸோ போத் ஏ அண்ட் ஆர் கரெக்டாக, ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஸோ இந்த மாதிரி அசெஷன் ரீசன் ஆன்சர் வந்துச்சுன்னா மோஸ்ட்லி ஏ தான் கரெக்டான ஆன்சர் இருக்கும். ஸோ அதை நம்ம படித்து பார்த்து நமக்கு கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சுன்னா போடலாம். ஆனால் தெரியலன்னா நம்ம ஏ ஆன்சர் போட்டால் அதுக்கு கண்டிப்பாக ஒரு 99% கரெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இஸ் ஒன்லி இன்ஃப்ளூயன்ஸ் பை தி சைல்டு என்வாயன்மெண்ட். த இன்ட்ராக்ஷன் வித் பேரண்ட் டீச்சர் அண்ட் பியர் ஹெல்பிங் ஷேப் அ சைல்டு திங்கிங் அபிலிட்டி. ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஃபால்ஸ் அண்ட் ஆர் இஸ் ட்ரூ. ஸோ இதில் நம்ம டைரெக்டாக நமக்கே தெரியுது இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி நமக்கே தெரியுது. காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஒன்லி இன்ஃப்ளூயன்ஸ் கேட்டிருக்காங்க, ஒன்லி கிடையாது. ஸோ இது அதனால ஏ இஸ் அ ஃபால்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒன்லி பிட்வீன் இந்த மாதிரி எல்லாம் நம்ம அசெஷன் ரீசனில் கொடுத்தாங்கன்னா அது மோஸ்ட்லி அது வாய்ப்பு ஏதாவது ஒரு தவறு இருக்குன்னு சொல்லி வாய்ப்பு இருக்குது. நெகட்டிவான ஒரு அசெஷன் கொடுத்தாங்கன்னா அது கண்டிப்பாக அந்த அசெஷன் இல்லைனா ரீசன் அது தவறாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து ஏ த போத் ஏ அண்ட் ஆர் இஸ் அ ட்ரூ அண்ட் ஆர் இஸ் அ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஹெல்த்தி க்ரோத் அண்ட் போன் அண்ட் மசில்ஸ் கரெக்ட் தான். த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் அண்ட் க்ரோத் அண்ட் ஹார்மோன் இன் தி பாடி. இது ரெண்டுமே கரெக்டு, அதனால இது கரெக்டான ஆன்சர். ஸோ பிஜிடிஆர்பி ஸ்டூடெண்ட்ஸு இது கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு ப்ராக்டிஸாக இருக்கும். ஸோ அடுத்தது நான் யூனிட் வைஸாக கண்டிப்பாக உங்களுக்கு எம்சிக்யூஸ் போடுறேன். யாருக்கெல்லாம் இந்த எம்சிக்யூஸ் பிடிஎஃப் தேவைப்படுதோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் வாங்கிங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.